வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பலாக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. அந்த டிஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் கிரேவி. இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: பலாக்காய் 500 கிராம், தயிர் 7 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 பிஞ்ச், பட்டை 2 நம்பர், லவங்கம் 4 நம்பர், ஏலக்காய் 4 நம்பர், கல்பாசி 1 நம்பர், அன்னாச்சிப்பூ 1, 7 முழு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கருவேப்பிலை கையளவு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டீஸ்பூன், கடுகு எண்ணெய் 2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன். ஒரு பலாப்பழம் எடுத்துக்கங்க. இது வந்து மொத்த வெயிட்டு 1.25 கிலோங்க. இப்போ நம்ம இதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். 1/2 கிலோ தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கத்தியில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கங்க 2 பக்கமும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப காய்ங்க இது. அதனால் வந்து சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா தண்டு, அதை நீங்கள் எடுக்க வேணாம். இது அப்படியே போட்டுடலாம், ஒன்றுமே ஆகாதுங்க. இது தடியாக இருந்தால் மட்டும்தான், அதாவது காய் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த தண்டு மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து அப்படியே தான் போட போகிறேன். இது வந்து ரொம்ப சின்னது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மேல் பகுதியை எடுத்துருங்கன்னா அதில் பால் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிற்க வச்சு மேல் பகுதியை இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இது போடக்கூடாது. இது கட் பண்ண சொல்ல தோல் ப்ளஸ் கொஞ்சம் அந்த ஸ்கின்னும் போகிற மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் தடியாக கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ நான் கட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த தண்டு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த தண்டு இல்லாமல் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரேவியில் போடும்போதே தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் கூட அது முனையில் தண்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். இதை பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணும்போது முனையில் தண்டு இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் நடுவில் இருக்கிற தண்டு வந்து இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தண்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிரேவியில் போட்டு நம்ம நல்லா குக் பண்ணும்போது அது பிரியாமல் இருக்கும். நீங்கள் அந்த தண்டை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து கிரேவியில் போட்டு குக் பண்ணும்போதே தனித்தனியாக பிரிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதில் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே எடுத்து அது உள்ளே போட்டு இதை முக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறதுலாம் இதுக்கப்புறம் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்படியே வெளியே வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே கருப்பாகிடும். வெட்ட அந்த பலாக்காய் மொத்தமும் ஃபுல்லாக கலர் மாறிடும். ஸோ அதனால் உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா அது கலர் மாறாது. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது 1/2 கிலோ பலாக்காய்ங்க மொத்தம் ஆட் பண்ணிவிட்டு இல்லை காஷ்மீரி மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் போதும் ஆட் பண்ணிக்கோங்க. பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அரை டீஸ்பூன் உப்பு, தயிர் நல்லா விஸ்கில் அடிச்சுக்குங்க. 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க விஸ்கில் அடித்த தயிர், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த பலாக்காயில் வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க, அது உடஞ்சிரும் பலாக்காய். ஓகேங்களா? லைட்டாக மேலோட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி 1/2 hour தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 4 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு கல்பாசி பூ, முழு மிளகு 7 நம்பர். இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்குங்க. இதில் இருக்க வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதில் ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
இதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த ஜீரக வாசனைலாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் இல்லை 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 நம்பர் 150 கிராம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காய வாசனை எல்லாமே போயிட்டு கலர் மாறும். கலர் மாறினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதையும் வதக்குங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச 3 தக்காளி 200 கிராம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை நல்லா கொதிக்கணும். தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் 1 நிமிஷத்துக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மசாலா எல்லாமே நம்ம பலாக்காயில் போட்டு வச்சுருக்கோம். இதில் கம்மியாக போட்டால் போதும். ஓகேங்களா? இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகும். இந்த பாருங்க. அதுக்கப்புறமா 300 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதை பாருங்க கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா மூடிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடும். மசாலா எல்லாமே குக் ஆகிட்ருக்கும். கிரேவி வந்து பக்கா டேஸ்ட் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பலாக்கா ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஜாக் ஃப்ரூட் 1/2 கிலோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி எல்லாம் பலாக்கா மேலே வரா மாதிரி, பலாக்கா மேலே இருக்கிற அந்த மசாலாவும் கிரேவியில் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிடுங்க. 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமுங்க. 8 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும். வெந்துடுச்சான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள் இந்த மாதிரி கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் வெந்துடுச்சான்ட்டு. ஃபுல் பக்கம் எல்லா பக்கமும் வந்துடுச்சான்னு பார்த்துங்க. இது வேகலை கொஞ்சம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் வேகணும். ஸோ வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேகலைன்றதுனால மறுபடியும் 150 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வெந்துடுச்சு, சப்போஸ் நீங்கள் வாங்குற காய் ரொம்ப கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுன்னா உடனே வெந்துடும். வெந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ண தேவையில்லை. வேகலைன்னா மறுபடியும் 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்தமாதிரி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து வெந்திருக்கும். எண்ணெயும் மேலே வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் தயிர் நல்லா அடிச்சுக்குங்க. விஸ்கில் கட்டிக்கிட்டே இல்லாமல் அடிச்சுட்டு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கூட தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வாசனைக்காக. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கரம் மசாலா, இந்த கொத்தமல்லி, இந்த தயிர் இது எல்லாமே குக் ஆகணும். ஸோ அதனால் மூடிடுங்க. 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தொக்கு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இந்தமாதிரி தொக்காக வரணும் கிரேவி. இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.